கூட்டணி குறித்து காங்கிரஸ் கட்சியினர் பொது வெளியில் கருத்து கூற வேண்டாம் என மாநில காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்திருக்கிறார். கூட்டணி குறித்து காங்கிரஸ் கட்சியினர் பொதுவெளியில் கருத்துக்களை பகிர வேண்டாம் என செல்வ பெருந்தகை அறிவுறுத்தியிருக்கிறார். தமிழ்நாடு மக்கள் ஆதரிக்கின்ற கூட்டணியாக இந்தியா கூட்டணி இருக்கிறதாக அவர் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கூட்டணி குறித்து காங்கிரஸ் கட்சியினர் பொதுவெளியில் கருத்துக்களை தெரிவிக்க வேண்டாம் என்பது மாநில காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகையினுடைய வலியுறுத்தலாக இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டு மக்கள் ஆதரிக்கக்கூடிய கூட்டணியாக இந்தியா கூட்டணி இருக்கும் என தெரிவித்திருக்கிறார். காங்கிரஸ் கட்சியினர் கடமை பொறுப்பை உணர்ந்து செயல்பட வேண்டும் என தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். சில நாட்களாக காங்கிரஸ் கூட்டணி குறித்த அக்கட்சியின் தலைவர்கள் பொதுவெளியில் கருத்துக்களை தெரிவித்து வரக்கூடிய சூழலில் மாநில தலைவரின் வலியுறுத்தல் வெளியாகி இருக்கிறது. செய்தியாளர் ஹரிஹரன் நிகழார். ஹரிஹரன், முழுமையான விவரங்கள். கூட்டணி குறித்து பொதுவெளியில் கருத்துக்களை கூற வேண்டாம் என காங்கிரஸ் கட்சியினருக்கு அக்கட்சி மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக திமுக காங்கிரஸ் கூட்டணி கட்டுக்கோப்பாக இருக்கிறது என்றும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 40 மக்களவை உறுப்பினர்கள், 12 மாநில உறுப்பினர்கள் என நாடாளுமன்றத்தில் மொத்தம் 52 மக்களவை உறுப்பினர்கள் துணையோடு நம் பாஜகவை எதிர்கொண்டு வருகின்றோம் என்றும், சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கி வரக்கூடிய நிலையில கூட்டணி குறித்து பொதுவெளியில் கருத்துக்களை கூறுவதை தவிர்க்க வேண்டும் என செல்வ பெருந்தகை அறிக்கையாக வெளியிட்டிருக்காரு. அந்த அறிக்கையில் அவர் கூறப்பட்டுள்ளதை பொறுத்த வரைக்கும், சமீப காலமாக தமிழ்நாட்டில் காலூன்ற முடியாத பாஜகவை சாதி மதவேத தான தண்டங்களை பயன்படுத்தி கூட்டணி அமைப்பதற்கு பல்வேறு முயற்சிகளை உள்துறை அமைச்சர் அமித்ஷா மேற்கொண்டு வருகின்றார். அந்த கூட்டணியில் சேர விரும்பாதவர்களை வருமான வரித்துறை, மத்திய புலனாய்வுத்துறை, அமலாக்கத்துறை ஆகியவற்றை பயன்படுத்தி அச்சுறுத்தி கூட்டணியில் சேருவதற்கான நிர்பந்தம் செய்யப்படுகிறார்கள் என்றும், ஒன்றிய பாஜக அரசின் அடக்குமுறையினால் பாதிக்கப்படாத அரசியல் கட்சிகள் தமிழ்நாட்டில் இல்லை என்று கூறுகின்ற அளவிற்கு நடவடிக்கை அமைந்திருக்கின்றது. திருப்பரங்குன்றம் உள்ளிட்ட விஷயங்களை பயன்படுத்தி RSS கொள்கை சார்ந்த மதவாத வகுப்புவாத சக்திகளை தமிழ்நாட்டில் காலூன்ற முடியாத அளவிற்கு தடுக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கிறது என்றும், கடந்த 2004 திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் அமைத்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி 2024 ஆண்டு வரை 2014 ஒரு தேர்தலை தவிர அனைத்து தேர்தல்களுமே கூட்டணி அமைத்து போட்டியிருக்கின்றது. இதில் குறிப்பாக 2019 மக்களவைத் தேர்தல் மற்றும் 2021 சட்டமன்ற தேர்தல், 2024 மக்களவைத் தேர்தல்களில் அதிமுக, பாஜக உள்ளிட்ட வகுப்புவாத ஊழல் சிந்தனைகளை தோற்கடித்து தமிழ்நாட்டு மக்களின் பேராதரவோடு இந்தியா கூட்டணி அமோக வெற்றி பெற்றிருக்கிறது. தமிழ்நாட்டில் ஆதரிக்கின்ற கூட்டணியாக இந்தியா கூட்டணி திகழ்ந்து வருகிறது. இந்தியா கூட்டணியை பலவீனப்படுத்துகின்ற முயற்சி வெற்றி பெறுமையானால் அதனால் பலனடை போவது அதிமுக பாஜக கூட்டணி தான். அதிமுகவை பயன்படுத்தி வகுப்புவாத பாஜக தமிழ்நாட்டில் காலொன்ற கடுமையான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றது. இந்தியா கூட்டணியை பலகீனப்படுத்துகின்ற முயற்சியின் மூலம் மதச்சார்பற்ற கொள்கைகளுக்கு பின்னடைவு ஏற்படுவதற்கான எந்த வகையிலும் காங்கிரஸ் கட்சியினர் அனுமதிக்க கூடாது என்றும், சமீபத்தில் அகில இந்திய தமிழக காங்கிரஸ் பொறுப்பாளர் கிரிஷ் ஜோடங்கர் அவர்கள் கூறியபடி காங்கிரஸ் அமைத்த 5 குழுவினர் திமுகவுடன் முதற்கட்டமாக கூட்டணி குறித்து பேசியிருக்காங்க. காங்கிரஸ் திமுக கூட்டணி கட்டுக்கோப்பாக இருக்கிறது என்றும், தமிழ்நாடு காங்கிரஸ் தலைமை அகில இந்திய காங்கிரஸ் தலைமையோடு கலந்து பேசி முடிவெடுக்க வேண்டிய நிலையில் இது குறித்து காங்கிரஸ் கட்சியினர் எவரும் பொதுவெளியில் கருத்து கூற வேண்டாம் என அவர் அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறார். அதே நேரத்துல நாடாளுமன்றத்தில் மொத்தம் மாநிலங்களவையில் 12 உறுப்பினர்களும், மக்களவையில் 40 உறுப்பினர்கள் என மொத்தம் 52 உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் பாஜக அரசை எதிர்த்து கடுமையாக போராடி வருகின்றார்கள். இந்த சூழல்ல சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழல இருக்கும் சூழலையும் அதன் பின்னணியும் புரிந்து கொண்டு கட்டுக்கோப்பாக இருக்க வேண்டும் என்றும் திமுக காங்கிரஸ் கூட்டணி வலிமையாக உள்ளது என்று அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி ஹரிஹரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.